ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு நார்மல் பர்சனா இல்லை ஜீனியஸ் பர்சனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் பர்சனோட 6 சென்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. கடைசியில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, சைலன்ஸ். ஜீனியஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அமைதியாக இருக்க தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு எப்பவுமே தனியாக இருக்க தான் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக மீட் பண்ணுறதுல விருப்பமே இருக்காது. மக்களோட அதிகம் மீட் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக சேராமல் இருக்கிறது, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீனியஸாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஆட்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் கண்டிப்பாக பேசுவாங்க. யாருக்கெல்லாம் மற்றவங்களோட அதிகமாக பேச விருப்பம் இல்லாமல் இருக்குதோ, யாருக்கெல்லாம் மற்றவங்களோட அதிகமாக மீட் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்குதோ, அவங்களோட மைண்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் அண்ட் ஃபோக்கஸாக இருக்குமா. சைன் நம்பர் 1 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் ஒர்க். ஜீனியஸ் பர்சன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் மேலே தான் அதிகமாக ஃபோக்கஸாக இருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற பிஸியில் சாப்பிட்றது, தூங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. சோசியல் கேதரிங் மாதிரியான இடத்துக்கு போகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு பதிலாக ஒர்க்குக்கு போகிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்க் மேலே சின்சியராக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அவங்க கவனம் ஃபுல்லாக ஒர்க் மேலே தான் இருக்கும். சைன் நம்பர் 2 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 3, ஆக்ஷன் ஃபார் யுவர் சக்ஸஸ். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறது அப்படிங்கிறது. நீங்கள் சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அதனால் உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை. அதுக்காண்டி நீங்கள் டெய்லி ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க டெய்லி பண்ணுற ரொட்டீனால அவங்க வாழ்க்கையில் சரியான நேரத்தில் முன்னேற மாட்டாங்க. ஜீனியஸ் பர்சனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது. எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காண்டி உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறத நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அதுக்காண்டி டெய்லி ஒர்க் பண்ணணும். நம்பர் 4, நெயில் பீட்டிங். நகத்தை கடிக்கிற பழக்கம். ஆனால் நகத்தை கடிக்கிற பழக்கம் ரொம்பவே கெட்ட பழக்கம். ஆனால் இது கூட நீங்கள் ஒரு ஜீனியஸாக இருக்கிறதுக்கான சைனாக இருக்கலாம். நம்ம நகத்தை கடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள கிருமிகள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போய் வியாதிகளை ஏற்படுத்தும். ஆனால் மக்கள் எப்போ நகத்தை கடிப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை திங்க் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது, அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக நகத்தை கடிப்பாங்க. உங்களுக்கு நகத்தை கடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது கூட நீங்கள் ஒரு ஜீனியஸாக இருக்கிறதுக்கான சைனாக இருக்கலாம். நம்பர் 5, ரீடிங் புக்ஸ். ஜீனியஸ் பர்சனுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூவிஸ் பார்க்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையவே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரீட் பண்ணலாம். உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் ஒரு ஜீனியஸ் தான். ஜீனியஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா அவங்க லைஃப்பில் எதுவுமே கற்றுக்கல, இன்னும் புது புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஜீனியஸ் பர்சன்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. நம்பர் 6, செல்ஃப் கண்ட்ரோல். இப்போ உங்கள் க்ரஷ் பார்த்தீங்கன்னா வெளியே போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் இப்போ உங்கள் ஒர்க்குக்கு போவீங்களா இல்லை உங்கள் க்ரஷ்ஷை மீட் பண்ண போவீங்களா? ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஒர்க்கு எப்போனாலும் பார்த்துக்கலாம், க்ரஷ் ஃபஸ்ட் டைமாக கூப்பிட்ருக்காங்க, நான் கண்டிப்பாக போயே அப்படி சொல்லிட்டு போவீங்க. ஜீனியஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஜீனியஸ் பர்சன்ஸ் எப்போவுமே அவங்க மைண்ட் அண்ட் எமோஷனை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. க்ரஷ்ட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணல அப்படின்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கூட க்ரஷ்ஷை மீட் பண்ண போகலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் ஏற்பட போகிறதில்ல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஜீனியஸ் பர்சன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொன்ன எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.